உறவுகளே, இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அதில் வேலை செய்கிறார்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. சரியா? எப்படி நாங்கள் மின்சாரத்தை ஈஸியாக பாவிக்கிறோம், அப்புறம் கரண்ட் கட் பண்ணிச்சேன்னு சொன்னால் அதுக்கு பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் அங்கே இருக்கிற அண்ணாக்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்ற உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. மத்தியானம் எத்தனை மணி நினைக்கிறீங்க? 12 மணி. இங்கே பாருங்க வேலை. ரைட், அங்கே ஒரு ஆள் இருக்கார் பாருங்க. ஓகே, இங்கே எந்த இடம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னெல்லாம் நான் நிற்கிறேன். அதெல்லாம் இந்த வேலை நம்ம இருக்குது. வேறு ஒன்று இந்த துறைக்கு இருக்கிறாங்க கம்பி அதுகளெல்லாம். அங்காலே ஒரு வாகனம் நிற்குது. வேறு ஒன்று நடு வெயிலுக்குள்ள வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு செஞ்சுருக்குறாங்க. பாருங்க, வெயில் எல்லாமே பாருங்க, அடிக்குது வெயில், பார்க்க எல்லாமே இருக்குது, கொளுத்துது. ஆபத்தான ஒரு வேலை, கரண்ட் வேலை. இங்கே பாருங்க, மட்டானா பாருங்க, அங்காலே மட்டாலும் இருப்பாருனாக்க அங்கால பக்கம் நான் கோயிலை கொண்டு அங்கே போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்துட்டுன்னு பாருங்க, அங்கே பாருங்க வா, அங்கால 2 பேர் இருக்கிறோம். நடு வெயிலுக்குள்ள இப்படி வேலை செய்யலான்னு பாருங்க. அங்கே 3 பேர், இருந்தால் ஒரு அண்ணன் இருக்கிறார், சிவப்பு கலர் மஞ்சள் கலர் கேப் போட்டுக்கிறார். ரைட், எங்களுக்கு மின்சாரம் தரதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கரண்ட் கட் பண்ணிச்சோன்னு சொன்னாலே இவ்வளோ அதை போட்டு கதைக்கிறோம், இவ்வளோ அதை பேசுகிறோம். ரைட், ஒரு சாதாரணமான வேலை இல்லை, ஆனால் பாருங்க அப்படி வேலை செய்கிறாங்க. எல்லாம் செய்து முடிச்சால் தான் சில இடங்களில் கரண்ட் வராது. ஏனென்றால் இந்த இதுகள் திருத்த வேலை செய்யல வந்து வராது. நினைக்கிற மாதிரி டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய வேலையும் இல்லை. அது அவசரப்பட்டு செய்கிற வேலை. நூதனமான வேலை. பாருங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. ரைட், இனியாவது எங்களுடைய மின்சார சபையில் வேலை செய்கிற அண்ணாக்கள் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஊழியர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். ஓகே, சந்திக்கலாம். கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க.